எனக்கு வேலை செய்ய அலுப்பாக இருக்குது, எனக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நைட்டு நான் சாப்பாடு செய்யலை, எனக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு நானும் என் பசங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு தான் போவோம். ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹோட்டலில் பார்த்தோம், அவங்க வந்து பிளாஸ்டிக் தட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இங்கே சாப்பாடு வேணாம், வேற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். சரி ஓகே, எல்லாமே கையேந்தி போவேன் தான். சரி இன்னொன்று இதுக்கு போனால் அங்கே போய் நான் வாழை இலை இருக்கான்னு கேட்டேன். ஓகே இருக்குமா அப்படின்னாரு. சரி ஓகே சாப்பிடலான்னு போகிறப்ப பார்த்தா தோசை தான் ஊற்ற முடியும் அப்படின்னாரு. சரி பார்த்து தோசைக்கல்ல பார்த்தா பேந்து போயிருந்தது, அது நான்ஸ்டிக் தோசைக்கல். ஸோ எனக்கு அங்கேயும் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம். இன்னொரு கடையில் போய் பார்த்தா அங்கே நல்லா சுட இட்லி போட்டு நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்ட்டு திரும்பி கை கழுவிட்டு போறோம். பக்குன்னு ஆகி போச்சு. என்னன்னு பார்த்தா பிளாஸ்டிக் பேப்பர்ல சுட இட்லி ஊற்றி சட்னி ஊற்றி அந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கு. நான் போய் அந்த அம்மாட்ட போய் கேட்கிறேன், ஏமா கடைக்காரன் தான் மனசாட்சியே இல்லாம பேப்பர்ல போடுறான், உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி, இப்படி குழந்தைக்கு போய் கொடுக்குறீங்களே, அதுல எவ்வளவு டிசீஸ் வரும் உங்களுக்கே தெரியாதா, எவ்வளவு வீடியோ பாக்குறீங்க, எவ்வளவு அவேர்னஸ் வீடியோ பாக்குறீங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்க ஹோட்டல்ல சாப்பிடவே இல்லை, வீட்டுக்கு வந்து நான் பசங்களோட கஞ்சி சாப்பாடு தான் வச்சு கொடுத்தேன். நீங்க வெளியில போய் சாப்பிடுங்க வேணான்னு சொல்ல. அந்த இடம் எப்படி இருக்கு, நம்ம யூஸ் பண்ற பொருள் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஓகே.